டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர் பணிகளை முறையாக செய்யவில்லை என பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், இந்த சலசலப்புக்கு காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள ஆய்வு கூட்டமானது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் இந்த கள ஆய்வு கூட்டமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்திற்கான அந்த அதிமுக கள ஆய்வு கூட்டம் என்பது திருநெல்வேலி மாநகரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வந்தது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பாப்புலர் முத்தையா பேசிக் கொண்டிருக்கும் போது தற்போதைய மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ்ராஜா மீது குற்றச்சாட்டு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி தொண்டர்களும் மாநகர் மாவட்ட செயலாளர் அவர் பேசுவதை உடனடியாக நிறுத்தும்படி அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக தலையிட்டு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், உங்களிடம் எந்த தவறு இருந்தாலும் எங்களிடம் தெரிவிங்கள், நாங்கள் அதனை சுமூகமாக தீர்த்து வைக்கிறோம், நீங்கள் எதுவும் பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது என்று மேலேயே மைக்கில் அவர் பேசுகிறார். உடனடியாக இவர், அதாவது முன்னாள் மாவட்ட செயலாளரும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான பாப்புலர் முத்தையுடைய ஆதரவாளர்களும் தற்போதைய மாநகர் மாவட்ட செயலர் கணேஷ் ராஜாவுடைய ஆதரவாளர்களும் ஒருவருக்கொருவர் அந்த கூட்டத்திலேயே முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்பாக அந்த கூட்டத்திலேயே ஒருவருக்கொருவர் அடிதடி அந்த வாக்குவாதமானது முற்றி அடிதடி அளவுக்கு சென்றது. இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட அந்த காட்சிகளானது அந்த கள ஆய்வு கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக கட்சி தொண்டர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி தற்பொழுது கூட்டமானது மிகவும் சலசலப்போடுதான் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தற்பொழுது அவரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான கருப்பசாமி பாண்டியன், மாவட்ட செயலாளர் கணேசராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் மற்றும் கழக அமைப்பு செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பாக தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தற்போது அவரிடம் சமரச பேச்சுவார்த்தையான நடைபெற்று வருகிறது. ஒருவருக்கொருவர் வாக்குவாதமும் சலசலப்பும் அடிதடிகளும் தற்பொழுதும் மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் நடைபெற்று வருகிறது. பத்மநாபன். முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். ஆரோக்கியமா நம்ம கூட்டம் நடக்குது. ரெண்டு விஷயம், யார் எது சொன்னாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். மாவட்ட பாத்துக்குவார், மீதி யாரும் போங்க. கட்டுப்பாடான இயக்கம். அது மட்டும் இல்ல, இனி நடக்க போறது நம்ம நடக்க போறதுக்கு பாத்துக்கலாம். சரியா? சரி, பொறுப்பாளர் யாரும் கண்டிப்பா
கட்சி கட்டுப்பாடு வைங்க. தயவு செஞ்சு போங்க, வெளியே போங்க. ஏப்பா, நீங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு எப்படி இருக்கு, நீங்க எல்லாம் இப்படி பண்ணி எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு வெளியே போங்க. யார் தப்பா நடவடிக்கை பொதுச்செயலாளர் எடுத்து போங்க. யார் வந்து இவரு நம்ம இயக்க கட்டுப்பாடு வைங்க. தயவு செஞ்சு கட்சி பொறுப்பாளர் யாரும் போங்க. யார் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். உட்காரு தயவு போங்க. ஏப்பா, திரும்ப கூட போறீங்க. கட்சி கட்டுப்பாடு தயவு போங்க, வெளியே போங்க. ஏப்பா, நீங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு எப்படி இருக்கு, நீங்க எல்லாம் இப்படி பண்ணி எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு வெளியே போங்க. யார் தப்பா நடவடிக்கை பொதுச்செயலாளர் எடுத்து போங்க. யார் வந்து இவரு நம்ம இயக்க கட்டுப்பாடு வைங்க. தயவு செஞ்சு கட்சி பொறுப்பாளர்